ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் வலிமையான தேசம் ஜிந்தாபாத் 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 ஆரோக்கியமான மக்கள் ஜிந்தாபாத் 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 வலிமையான ஜிந்தாபாத் 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 பாப்புலர் ஃப்ரண்ட் ஜிந்தாபாத் 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 பாப்புலர் ஃப்ரண்ட் ஜிந்தாபாத் 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 தேசிய சுகாதார வாரம் ஜிந்தாபாத் 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 தேசிய சுகாதார வாரம் ஜிந்தாபாத் 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 சுகாதார விழிப்புணர்வு பிரச்சாரம் ஜிந்தாபாத் 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 சுகாதார விழிப்புணர்வு பிரச்சாரம் ஜிந்தாபாத் 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 ஆரோக்கியமான மக்கள் ஜிந்தாபாத் 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 வலிமையான தேசம் ஜிந்தாபாத் 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 பாப்புலர் ஃப்ரண்ட் ஜிந்தாபாத் 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 பாப்புலர் ஃப்ரண்ட் ஜிந்தாபாத். சகோதரர்களே, ஆரோக்கியமான மக்கள் வலிமையான தேசம், ஹெல்தி பீப்புள் ஹெல்தி நேஷன் என்ற பேர் முழக்கத்துடன் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மினி மாரத்தான் தொடர் ஓட்டம் நிகழ்ச்சியில் உடல் ஆரோக்கியத்தையும் மக்களின் வலிமையையும், மக்கள் வலிமை இருந்தால் தேசத்தின் வலிமையும் மேலோங்கும் என்ற அடிப்படையில் இந்த பொது சுகாதார வாரத்தை நவம்பர் 21 to 28 10 தினங்களில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இந்த பொது சுகாதார வாரம் என்ற அடிப்படையில் கடைபிடித்து இந்த ஒரு வாரம் முழுவதும் தேசிய அளவிலான பலவிதமான பல்வேறு நிகழ்ச்சிகளை அங்கங்கே தேசிய அளவில் பல மாநிலங்களிலும் பல மாவட்டங்களிலும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாக உடல் நலமும் என்ற பெயர் தாங்கிய சிறிய நூல் வெளியிட இருக்கின்றோம். இந்த நூலில் மக்கள் உடல் ஆரோக்கியத்தை பேணுவதற்கான நிறைய ஆலோசனைகளும் பயிற்சி முறைகளும், உணவு வழக்கங்களை எவ்வாறு கையாள வேண்டும் போன்ற மருத்துவ ரீதியான உடல் ரீதியான கருத்தாய்வுகளும் இதில் வழங்கப்பட்டுள்ளன. அதே போல் கால சூழ்நிலைகள் ஏற்றவாறு நோய்கள் எவ்வாறு மனை தாக்குகின்றது போன்ற பல கருத்துரைகளும் ஆய்வுகளும் இதில் மேற்கூறப்பட்டுள்ளது. அதுபோல் உடற்பயிற்சியில் நாம் எல்லாம் கையாளலாம், எவ்விதமான பயிற்சியை நாம் கொண்டால் அந்த பயிற்சியில் நமக்கு என்ன பலன் கிட்டும் போன்ற கருத்துக்கும் ஆராய்ச்சியின் அடிப்படையிலே இந்த புத்தகத்தில் தொகுக்கப்பட்டுள்ளது. அதுபோல் பயிற்சியில் நாம் மேற்கொள்ள இன்னொன்று பயிற்சியான யோகா பயிற்சியும் இந்த புத்தகத்தில் படங்களுடன், காட்சி படங்களுடன் வழங்கப்பட்டுள்ளது. ஆகவே சகோதரர்களும் அன்பர்களும் உடற்பயிற்சி உடல் நலத்தில் ஆர்வம் கொண்டுள்ள மக்கள் அனைவரும் உடற்பயிற்சியும் உடல் நலம் என்கின்ற இந்த நூலை வாங்கி பயனடையுமாறு, அதுபோல் இந்த நூலில் வழங்கப்பட்டுள்ள ஆலோசனைகளையும் இந்த நூலில் வழங்கப்பட்டுள்ள உடல் தொடர்பான பயிற்சிகளையும் பெற்று நாம் ஆரோக்கியமான மக்களாக மாற வேண்டும் என்பதே பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் நோக்கம். ஆகவே மக்கள் இந்த நூலை பெற்றுக் கொள்ளுமாறும், இந்த நூலிற்கு இத்தனை விஷயங்களையும் உள்ளடக்கிய நூல் வெறும் 5 ரூபாய் மட்டுமே என்பதையும் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றோம். மக்கள் அனைவரும் இந்த நூலை வாங்கி பயனடையுமாறும்
பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த நூலை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் சென்னை மாநகர தலைவர் முகமது நாசிம் அவர்கள் வெளியிட அந்நூலை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தமிழ் மாநில குழு உறுப்பினர் சகோதரர் ஜுல்பிகர் அலி அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அடுத்ததாக நம்முடைய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் மாநில தலைவர் முகமது அலி ஜின்னா அவர்களை ஒரு சிறிய உபதேசம் செய்யுமாறு அழைக்கிறேன். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா நடத்தி கொண்டிருக்கும் ஆரோக்கிய மக்கள் வலிமையான தேசம் என்ற மாபெரும் தேசிய அளவிலான விழிப்புணர்வு பிரச்சாரத்திற்கு கொடியசைத்து துவக்கி வைத்த பாப்புலர் ஃப்ரண்டின் மாநில பொதுச் செயலாளர் அகமது ஃபக்ருதீன் அவரே, மேலும் இத்தொடர் ஓட்டத்தில் முன்னின்று பங்கெடுத்த பாப்புலர் ஃப்ரண்டின் மாநில செயலாளர் நிஜாமுதீன், மேலும் இந்த பிரச்சார பயணத்திற்கு ஒருங்கிணைப்பு செய்த மாநில குழு உறுப்பினர் சுல்பிகர் அலி அவர்களே, மேலும் சென்னை மாவட்ட நிர்வாகிகளே, தலைவர்கள், செயலாளர்களே, இந்த அதிகால வேளையிலும் ஒரு மகத் மக்கள் பணி ஆற்றுவதற்காக காலை 7 மணிக்கு அணிதிரண்டு வந்திருக்கின்ற பாப்புலர் ஃப்ரண்டின் செயல் வீரர்களையும் மற்றும் பொதுமக்களையும் சகோதரர்களையும் வரவேற்கின்றேன், வாழ்த்துகின்றேன். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா பொதுமக்களின் சுகாதாரத்தையும் ஆரோக்கியத்தையும் வலியுறுத்தி தேசிய அளவில் மாபெரும் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை வருடந்தோறும் நடத்த வேண்டும் என்று தீர்மானித்து 2வது வருடமாக இந்த பிரச்சாரத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. கடந்த வருடம் நவம்பர் 1 முதல் 15 வரை தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் மிக்க சீரும் சிறப்போடும் எழுச்சியோடும் நடத்தப்பட்டது. நம்முடைய பிரச்சாரம் பொது சுகாதாரம் குறித்தும் உடல் ஆரோக்கியம் குறித்தும் மிகப்பெரிய விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது. இந்த பிரச்சாரத்தின் ஒரு அங்கமாக கிளீனிங் டே என்ற ஒன்றையும் அறிவித்திருக்கின்றோம். கிளீனிங் டே என்பது ஏதாவது மக்கள் அதிகமாக புழங்கக்கூடிய பகுதியை தேர்ந்தெடுத்து அதை சுத்தப்படுத்தி மக்கள் பிரயோஜன வகையில் செய்து கொடுத்து வருகின்றோம். இதனால் பல இடங்களில் பொதுமக்களும் பல்வேறு பொது நல்ல ஆர்வலர்களும் பயனடைந்து வருகின்றார்கள். இது போன்ற பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இப்பிரச்சாரத்தின் மூலம் இளைய சமுதாயத்தினமும் மக்களிடமும் பரவலாக ஏற்பட்டு வருகின்றது. இவ்வருடம் நம்முடைய பொது சுகாதார பிரச்சாரத்தை நேஷனல் ஹெல்த் பொது சுகாதார வாரம் என்ற பெயரில் பிரகடனப்படுத்தியுள்ளோம். நவம்பர் 21 முதல் 28 வரை இந்த பொது சுகாதார வாரம் இந்தியா முழுவதும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவால் நடத்தப்பட்டு மக்களுக்கு ஒரு மாபெரும் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஏற்படுத்தும் என்று நாம் இங்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பிரச்சார பயணத்தில் வெறுமனே ஒரு நிகழ்ச்சியாக மட்டுமல்லாமல் வாழ்க்கை முழுவதும் மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் மக்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்குண்டான எல்லா ஏற்பாடுகளும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவால் செய்து கொடுக்கப்படுகின்றது. உடல் நலன் என்ற கையேடு இப்பொழுது உங்களுக்கு முன்னால் வெளியிடப்பட்ட கையேடு தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் பல்வேறு மொழிகளில் நாம் பிரசுரித்து வருகின்றோம்.
ஆரோக்கியத்தை வலியுறுத்தி பிரச்சுரங்களும் இந்தியா முழுவதும் நாம் பரவலாக்கி வருகின்றோம். இதே இந்த பிரச்சாரத்தில் யோகா பயிற்சி வகுப்புகள், உடற்பயிற்சி வகுப்புகள், நீச்சல் பயிற்சிகள், விளையாட்டு போட்டிகள், ஓட்ட பயிற்சிகள் அனைத்தும் ஏற்பாடு செய்யப்படுகின்றது. இவ்வருட பிரச்சாரத்தில் இன்னொரு புதிய முயற்சியாக குறிப்பாக ஏழை மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் பட்டி தொட்டி முதல் பட்டினக்கரைகள் வரை மக்கள் பயன்பெறும் வகையில் இலவச மருத்துவ முகாம்களையும், இரத்த பிரிவு கண்டறியும் முகாமையும், இரத்த தான முகாம்களையும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா முன்று நடத்தி வருகின்றது. தேசிய சுகாதார வாரம் ஏன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் புரிந்து கொண்டதான் மக்கள் அனைவரிடம் இந்த பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும். ஆரோக்கியமான சுறுசுறுப்பான மக்கள் தான் நாட்டின் மூலதனமாக உலக நாடுகளில் கருதப்படுகின்றார்கள். நாட்டின் வளர்ச்சி முன்னேற்றம் என்பது மக்களின் ஆரோக்கியமான மக்களின் பங்களிப்பிலேதான் உள்ளது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே வளரும் நாடுகளின் அடிப்படையில் கடமை நாட்டு மக்களின் உடல் மன ஆரோக்கியம் என்பது மிகுந்த முக்கியத்துவம் பெறுகின்றது. அவ்வாறு இல்லையெனில் அந்த நாடும் அதன் மக்களும் பலகீனத்தின் அடையாளமாக ஆக்கப்படுகின்றார்கள். நமது இந்திய நாடு உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு, மனித வளத்திலும் மிக முக்கியத்துவம் பெற்று விளங்குகின்றது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நமது இந்திய திருநாட்டின் பொது சுகாதாரத்தை, மக்களின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பில் நாம் செயலற்று போய் இருக்கின்றோம் என்பதுதான் ஆய்வறிக்கைகள் காட்டக்கூடிய உண்மை. Health to all by 20th century என்பது 20ஆம் நூற்றாண்டில் அனைவரும் ஆரோக்கியத்துடன் வாழ வழிவகை செய்ய வேண்டும் என்ற பிரகடனம் உலக சுகாதார நிறுவனத்தின் மூலம் முக்கிய முழக்கமாக இந்த உலகத்தில் முன்வைக்கப்பட்டது. ஆனால் பல நாடுகள் இந்த முழக்கத்தை பயன்படுத்தி எங்கோ சென்று விட்டது. ஆனால் நாம் இன்னும் பின்தங்கியே இருக்கின்றோம் என்பதை பல்வேறு ஆய்வுகள் குறிப்பிட்டு காட்டுகின்றது. இந்தியா சுகாதார பேணுவதை பொறுத்தவரை மிகவும் பின்தங்கிய நிலையிலே உள்ளது என்பதுதான் எல்லா ஆய்வறிக்கைகளும் காட்டக்கூடிய உண்மை. 1946 முதல் குறைந்தபட்சம் 10 கமிட்டிகள் உருவாக்கப்பட்டு தேசத்தின் சுகாதாரம், ஆரோக்கியம் தொடர்பான நலத்திட்டங்களை பற்றி ஆராய்ந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. 8வது ஐந்தாண்டு திட்டத்தில் அனைவருக்கும் ஆரோக்கியம் என்பதை கொள்கையாகவே நம்முடைய தேசம் பிரகடனப்படுத்தியது. ஆனாலும் இன்றைய இந்தியாவில் நீரிழிவு மற்றும் டிபி நோயாளிகளின் எண்ணிக்கை இந்தியாவில் தான் மிக அதிகம் என்பதை புள்ளி விவரங்கள் காட்டிக் கொண்டிருக்கின்றது. கேன்சரும் சிறுநீரக நோய்களும் இங்கு அதிகரித்துக் கொண்டே சென்று கொண்டிருக்கின்றது. வைரஸ் மற்றும் சிக்குன்குனியா நமக்கு தொல்லை கொடுத்த வண்ணம் உள்ளது. இரத்த கொதிப்பு, உடல் எடை, பருமன் என்றவை நம்மை பீடித்து ஆட்டி படைத்து வருகின்றது. அதேபோல் புகைப்பிடித்தல், குடிப்பழக்கம், போதைக்கு அடிமையாதல், முறையற்ற பாலியல் உறவு போன்றவை இளம் தலைமுறையினரின்